ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வத்தல் தான் எப்படி ஈஸியாக செய்யலாம் நம்ம வீட்லேயேன்ட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம மோஸ்ட்லி கடைகளில் தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக சூப்பராக ஹைஜீனிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல 1 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் நான் வாங்கி இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். கொத்தவரங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், அதே சமயத்தில் சுகருக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் கொத்தவரங்காய் வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ கூட சேர்த்துக்கலாம். இது காய்கறியாக பொரியல் பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வத்தலாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது செய்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி. நீங்கள் இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வருஷக்கணக்காக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த கொத்தவரங்காயை சேர்த்துடலாம். இந்த கொத்தவரங்காய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். அதுலேயே நல்லா வெந்துடும். நம்ம இது கூட வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதுவே போதும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொத்தவரங்காவுமே நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். இப்போ கொத்தவரங்காய் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும். இதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கொத்தவரங்காய் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இதில் இந்த உப்பு நல்லா பிடிச்சிருக்கும், நம்ம தண்ணியில் சேர்த்த உப்பு. அதனால் தனியாக நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா வெயிலில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை நீங்கள் துணியில் போட்டு கூட இதை காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு காய வச்சிட்டா ஒரு 3லேருந்து 4 நாளில் நல்லா முடன்னு காஞ்சிரும் வத்தல் மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் வேணாலுமே வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டெல்லாம் போகாது. நிறைய பேர் இதை பொரியலாவோ இல்லை வேறு எப்படி பண்ணாலுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வத்தல் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை தனியாக பொரித்து கூட நம்ம ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் காரக்குழம்பு செய்யும் போது கூட பொரித்து அந்த குழம்புல போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 3 நாளில் காஞ்சது. முக்கால்வாசி காஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காய வேண்டியது இருக்குது. அது கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடும். நம்ம உடச்சி பார்த்தா நல்லா உடையணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு காய வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கெடாமல் நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு இதை எடுத்துக்கோங்க. இது செய்கிற ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி. நீங்கள் செஞ்சு ஒரு வாட்டி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். 1 கிலோ நீங்கள் செஞ்சால் கூட இவ்வளோ நம்மளுக்கு கொத்தவரங்காய் வத்தல் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இது ஒரு 4 நாள் காய வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி உடைச்சா நல்லா உடையணும். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதை பொரிச்சு காட்டுற எண்ணெயில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த வத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இது வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, வத்தல் மாதிரி இருக்கிறதுனால. நீங்கள் எதுவுமே சைட் டிஷ் இல்லைனா கூட இந்த கொத்தவரங்காய் வத்தல் வச்சு சாப்பிடலாம். எல்லா விதமான சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், தயிர் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். போட்ட உடனே எடுக்காதீங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது செய்யதும் ரொம்பவே ஈஸி. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.